தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. தீபிகா எப்படி இருக்கீங்க மகேஷ்? மகேஷ் ஏன் மகேஷ் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறேன்? நான் பண்ணது தப்பு தான். ஆனா இல்ல மகேஷ், நீ அவாய்ட் பண்றது சரிதான். ஏன்னா உனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை நான் பண்ணியிருக்கேன். என்ன மன்னிச்சிரு மகேஷ், என்ன மன்னிச்சிரு. லூசு லூசு கீழே இருந்துகிட்டே மெசேஜ் பத்தியா? என்னடி பண்ணன? என்ன வாடி பொண்ணு பிச்சு போடுவே. நேகா வர ரொம்ப சேட் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்றேனோ அப்படியே பண்றேன். அது எப்படிங்க மேடம்? நாங்க சொல்றதவே மேடம் திரும்பி திரும்பி சொல்றீங்க. ஆனா பேர் மட்டும் உங்களுக்கு பிரீத்தியா? இங்க பாரு பிச்சு போடுவே. சேட்ட சரியான சேட்டடி. போ போய் உன் மாமா வந்திருக்கானன்னு பாரு. உன் மாமாவும் அத்தையும் ஒண்ணா இருக்க கூடாது. போ ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விடு போ. அடி பாவி, நீ தானடி நேத்து அவங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்லி பிரிச்சு விட்ட. உன் மாமா வீட்டுக்கே வர வேணாம்னு சொல்லி சொன்னியா இல்லையா? இப்ப நீ இப்படி பேசிட்டு இருக்க? ஆனா நேகா குட்டி சரியான ஆளுதான். நீ நல்லா பொழைச்சுக்கிறவடி. சரிதாங்க மகாராணி, நீங்க சொல்லிட்டா மறு பேச்சு பேச முடியுமா? போங்க. ஏதா அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத. கோவம் வந்துச்சு வச்சுக்க அடிச்சு போடுவேன். என்ன பாட்டி அப்பளம் கூப்பிட கூடாது. பாட்டின்னு கூப்பிடணும். அது கிளவின்னு சொல்றது. பாட்டி பாவம் இல்ல. வாரி வாயாடி. ஏன் மருமகளை பத்தி நீ ஒண்ணும் சட்டி. அது என்னடி சட்டி பானையா? அது பேர் என்னடி? சொல்லு, அது பேர் என்ன? வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. என்ன செல்லக்குட்டி, இந்த கிஃப்டை முன்னெல்லாம் பார்க்கும்போது அழுதுகிட்டே இருப்பேன்டா. ஆனா இப்ப இதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்ச அந்த 6 இயர்ஸ்ல நீ எனக்காக உன்னோட ஞாபகார்த்தமா உன்னோட உயிரா என்கிட்ட கொடுத்துட்டு போன கிஃப்டா. நீ இந்த கிஃப்டை என்கிட்ட கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்த உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, இல்லைனா தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னேன். உன்னை பிடிச்சிருந்ததுனால தானடா கிஃப்டை பத்திரமா வச்சிருக்கேன். ஐ லவ் யூ டா மிதுன். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஸ்வீட் புருஷா. ஐயோ லூசு, இன்னும் உன் கழுத்துல தாலியே கட்டல, அதுக்குள்ள உனக்கு புருஷனா? சரிதான் சரிதான்.
நல்ல வேலை யாரும் இல்லை, எல்லாரும் அவங்க இங்கே வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே, நிச்சயதார்த்தாயும் என் பொண்டாட்டியை திருட்டுத்தனமாக பார்க்க வர்றாங்களே. சரி போவோம். ஒரு வழியாக திருட்டுத்தனமாக வந்தாச்சு. ஆனால் இந்த பைத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரில. சரி கதவை தட்டுவோம். ஐயோ யாருன்னு தெரியலையே. யாரு? உன் புருஷன் தான் வந்திருக்கேன், கதவை தர. மிதுனா. ஐயோ அவனுக்கு மட்டும் நம்ம gift வச்சிருக்க தெரிஞ்சுனா ஐயோ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒளிச்சு வச்சிடலாம். அடியே கதவை திறடி, உன்னை பார்க்க தான் வந்தேன். யாராவது பாத்திர போறாங்க. அதுவும் இந்த வீட்டில் ஒரு குட்டி சாத்தா இருக்கே, அது பார்த்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சிடும். அதான் அண்ணி நேத்தே சொன்னாங்கல்ல, நிச்சயதார்த்தம் ஆயிட்டா 2 பேர் தனியா நின்று பேசக்கூடாதுன்னு. ஏன் இப்படி பண்றீங்க? ஏண்டி இப்படி போட்டு என் உயிரை வாங்குறா? அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே பண்ணுவா. கதவை திரடி, யாராவது பாத்திர போறாங்க. ஒரே ஒரு டைம் உன்னை பார்த்ததும் போயிடுவேன். என் செல்ல குட்டி இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மது ஓகே நல்லா தான் இருக்கேன். ஓகே கதவை எம்மா தாயே, கதவை திறக்க வைக்கிறதுக்கு நான் கெஞ்சனும் போல. திறனா திறக்க முடியாதா? கொழுப்பு பிச்சிருவேன். கேட்கணும். அதை மீறி இப்படி தப்பு பண்ணா ஏதாவது நினைச்சுப்பாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கு? சொன்னா கேளுங்க. போங்க, அதை பார்த்துட்டீங்கல்ல, போங்க. ஏய் இப்ப எதுக்கு பக்கத்துல வரீங்க? சோ யாராவது பார்த்துருவாங்க, போங்க. நீங்க வேற ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க. ஆமாடி, எவ்வளோ டிராஃபிக் ஜாமு எல்லாத்தையும் தாண்டி உன்னை பார்க்கறதுக்கு திருட்டுத்தனமாக வந்தால் போங்க போங்கன்னு துரத்துறதுலே இரு. ஏண்டி இத்தனை நாளாக தான் என்னைய பாடாப்படுத்தினேன், பக்கத்தில் கூட நெருங்க விடாம என்ன. ஆனால் இன்னமும் மாடி, ஏன் ப்ளீஸ்? அதுக்கு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பேசவே கூடாது. அதுவும் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா 2 பேர் பார்த்துக்க கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பு, போங்க. அவங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் காதிலே வாங்கக்கூடாது. அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. மேரேஜுக்கு முன்னாடி எவ்வளவோ என்ஜாய் பண்ணுறது இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா என்ஜாய் பண்ணணும். வெளியே வாடினா வரமாட்டேன், இவங்க திட்டு வாங்கிங்குவ. சரி உன்னை பார்க்கவாத வரலான்னு பார்த்தா இங்கே அதான் பார்த்தாச்சுல, இன்னமும் என்ன தள்ளுங்க. என்னடி வருங்கால புருஷனை இப்போவே வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்க? சரியில்லை என்ன? நான் அப்படித்தான் கை வைப்பேன், என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? நான் எவ்வளவு சின்ன புள்ள, என்னை போய் தள்ளுங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு தள்ளி விடுறதுலேயே தான் குறியா இருக்கா. இவ்வளோ நாள் நான் பாலாங்குடிக்கில் இருந்தது உனக்கு பத்தலையா? இன்னமும் அதுக்குள்ளே தான் கிடக்கணுமா நினைக்கிற? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த ரொமான்ஸ் எல்லாம் ஓகே தான். ஆனால் அதான் இன்னும் 2 வாரத்தில் நம்ம உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல. அப்புறம் என்ன, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ரொமான்ஸ் வேணாலும் பண்ணுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்போது நான் உங்கள் பொண்டாட்டி ஆயிடுவேன். ஆனால் இப்போது பார்க்குறவங்களுக்குலாம் தப்பு தப்பாக தானே தெரியும், என்னதான் நிச்சயதார்த்தமே ஆயிட்டாலும். இப்போ பாருங்கள், நீங்கள் உள்ளே வந்தது யாருக்குமே தெரியாது. யாராவது பார்த்துட்டு போய் சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடும். பெரிய பிரச்சனையாகிறதுனை விட நம்மளை தப்பாக யோசிச்சிருவாங்கல்ல, நான் அப்படி சொல்கிறேன், புரியுதா இல்லை? சரி, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தேன், அதுக்கு அதுக்கு ஒரு ஐ லவ் யூவாவது சொல்லுடி. என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா எப்படி இந்த ஸ்டூல் இங்க எடுத்துட்டு வந்த? உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வேற. ஏய் அம்மா உனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? நேஹா குட்டி என்னது இது? டேய் லூசா,
யார் இருக்கா? இவ என்ன தனியா பேசிட்டு இருக்காளா? ஒன்றும் புரியலையே. மிதுன், யாராவது பார்த்துட்டு அவ்வளோதான். போ மிதுன். ஓஹோ நானா, கதை அப்படி போயிட்டு இருக்கா நேஹா குட்டி? அப்படியாக்கும் கதை அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர் சிலக்குட்டி, என் அழகு பிள்ளை சூப்பரான வேலை பார்த்திருக்கீங்க. எத்தனை தடவை சொல்றது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு? இது ரெண்டு இன்னைக்கு வரட்டு வெளி. போடா. ஏய் ஷூ மாமா பேசாதீங்க. உள்ள ரெண்டு திருட்டு பூனையா? என்னடி உளறிக்கிட்டு இருக்க? ஏய் நேகா குட்டி, என்னது இது கோலம்? அப்பாக்கு ஐஸ்கிரீமு? ஐயோ மரமண்ட, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பேசாம இரியா. புள்ளைகிட்ட போய் ஐஸ்கிரீம் கேக்குறான். ஏய் என்னடி புருஷனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிற? எனக்கு ஒன்றும் சரியா படல. உள்ள யார் தாண்டி இருக்கா? அம்மா செல்லக்குட்டி, அப்பாக்கு கூட இப்போ பாருங்க கொன்னுடுவேன். பேசாம இரு. நேகா குட்டி பேசாம இரு. உங்க அம்மா அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. பேசக்கூடாது. பாருங்க பேசாம இருங்க, பேசாம இருங்க. குத்தி போடுவேன். மூஞ்சி முகாய் பாரு. பேசாம இருங்க. சோதிக்காதீங்க. ஏய் ஏமாத்தன அவ்வளோதான் பார்த்துக்கோ. சொல்லுடி. சரி இந்த வாட்டி சொல்றேன். ஐயோ வெக்கமா இருக்கு. என் கண்ணவே பார்த்தா எனக்கு எப்படி சொல்ல வரும்? நீ என் கண்ணு பார்க்காத, அப்புறம் தான் சொல்லுவேன். ஐயோ மாமா உங்க தங்கச்சி வைக்க போறப்ப எனக்கே வைக்க வருது. அச்சோ. ஐயோ என்னத்த சொல்ல, இது என்ன குடும்பம்டே எனக்கு தெரியல. அங்க ஒருத்தி என்னன்னா ஒருத்தி ஐ லவ் யூ சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க ஒருத்தி எதுக்கு வெக்கப்படுறே தெரியாம வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. சோ முருகா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னை இப்படி படைச்சு வச்சிருக்க? ஐ லவ் யூ. இன்பத்தில் இது என்ன வகை இன்பமோ, நடந்து போகையில் பறக்கிற மனது. இன்பத்தில் இது என்ன வகை துன்பமோ, நெருப்பில் எரிவதை உணருது வயது. வரை எனக்கு இது போல் இல்லை, இருதய அறையில் நடுக்கம். கனவுகள் அனைத்தும் முன் போல் இல்லை, புதிதாய் இருக்குது எனக்கும். உன்னோடு இருக்கும் பொன்னான நிமிடம் என்னாலும் தொடர்ந்திட நெஞ்சமேங்கும். விழிகளிலே கட்டவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? என்னம்மா செல்லக்குட்டி? என்ன என்ன வேலைய பட்டுக்குட்டிக்கு? என்ன அம்மாவை அப்படி பாக்குறீங்க? சி, 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 சி. நீங்க மட்டும் தூங்காம இருக்கலாமா? அங்க பாருங்க உங்க தங்கச்சி தூங்கிட்டாங்க. ஆனா இப்படி பாப்பா தூங்காம அம்மாவை கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்தா தூங்கம்மா. பாப்பா பேசுறீங்க அம்மா கிட்ட. சி, 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 சி. என் வயிறு கட்டி தங்க பிள்ளை என்னம்மா செல்லம். சி, 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 சி. என்ன அம்மா பாட்டு பாடவா? பாட்டு பாடினா என் பட்டுப்புல தூங்குவீங்களா? பாருங்க தங்கச்சி பாப்பா எவ்வளவு அழகா தூங்கிட்டானே. இப்ப பாப்பா மட்டும் தூங்காம இருக்கீங்க. இப்படி தூங்காம இருக்கலாமா? பாப்பாக்கு அப்புறம் தூக்கலைன்னு நைட்டு பூரா அழுவீங்க. அம்மாவும் தூங்க விட மாட்டீங்க. என் செல்ல பிள்ளைல அம்மா இப்ப பாட்டு பாடுவனா? என் செல்ல குட்டி தூங்குவீங்களா? எப்படி? ஆரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ, தாயான தாய் வரோ, தங்கரக தேரி வரோ, உச்சிப்பட்டா நோகுமல்ல முச்சரிக்கி முத்தமிட்டு, எழுப்பட்டா நோகுமல்ல நிலவடங்க முத்தமிட்டு, தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசைகள் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே, ஆராரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ. என் ரெண்டு செல்ல குட்டிங்களா, ஒருவேளை அம்மா உங்களை விட்டு போயிருந்தா, ஐயோ சத்தியமா என்ன மாதிரி உங்களை யாரும் பார்த்துக்க முடியாதுடா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் ரெண்டு செல்ல குட்டிங்களா.
எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், இங்க வர போறியா இல்லையா? வாடா. சரிம்மா, அம்மா தெரியாம தானே அடிச்சேன், நீ சேட்டை பண்றனால தானே அடிச்சேன், இதுக்கு இப்படி கோச்சுக்கிருவியா? அம்மாட்ட வாமா. சாரி, இனிமே அம்மா அடிக்க மாட்டேன். வாடி செல்லம், என் பட்டு புள்ளையில. சரிடா, இனிமே அடிக்க மாட்டேன். நீ சேட்டை பண்ணாம இருந்தா எதுக்கு நான் உன்னை அடிக்க போறேன்? நீ எவ்வளவு சேட்டை பண்ற? நீ என்ன சும்மா இருக்கே நினைச்சிட்டு இருக்கியா? எத்தனை வேலைடா நான் செய்யறது? நீ பண்றது பூரா அவ்வளவு சேட்டையா இருக்கே லீல். அதனாலதான் அம்மா அடிக்கிறேன். போய் உங்க அப்பாட்ட சொல்லு போ, உங்க அப்பா மட்டும் என்ன அடிச்சிருவாரா? என்ன சார், குழந்தைங்கன்னா அப்படிதான் சேட்டை பண்ணுவீங்களா? குழந்தைங்க மாதிரி சேட்டை பண்ணா பரவாயில்ல, நீ எப்படி தெரியுமா சேட்டை பண்ற? நீ பண்ற வேலை பூரா எனக்கு 2 வேலையை சேர்த்து வைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன? அதனால தாண்டா அடிச்சேன். அதுவும் உன் மேல ஒழுங்கா கூட அடிபடல. அதுக்கு நீ என்ன சொல்ற? எவ்வளோ பெரிய அடி. ஆனா எல் குட்டி நடிகர் திலக அவார்டே வாங்க. சரி போ, அம்மா இப்ப நான் கொஞ்ச நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அப்ப வந்து கேப்பீல, அப்ப உனக்கு தரவே மாட்டேன்டா. எனக்கு ஏன் புருஷன் வாங்கி கொடுத்தாருப்பா, என்னை மட்டும் தான் சாப்பிட சொன்னாரு. அதனால நான் மட்டும் சாப்பிட்டுக்கிருவேன், உனக்கெல்லாம் கிடையாது. நீதான் இவ்வளோ நேரம் திட்டினில, என் கூட பேச மாட்டேன்னு சொன்னீல, அப்புறம் எதுக்கு உனக்கு தரது? நானும் என் வயிற்றுல இருக்கிற குட்டி பாப்பா மட்டும் சாப்பிடுவோம், உனக்கு கிடையாது. போட. கொடுக்க மாட்டேன். பத்தாது. எனக்கு ஐஸ்கிரீம் தர மாட்டேன்னு சொல்லுதா? இப்ப பாரு, இது நீ பண்ணின விஷயத்தை அதைத்தான் இப்ப நான் பண்ண போறேன். ஐயோ, என் புள்ள நிஜமாவே அழுகுறியா? சரி தங்க புள்ள, அம்மா ஐஸ்கிரீம் தர்றேன். என் செல்ல குட்டி அழுக கூடாது, அம்மாட்ட வா. சரி, அழுக கூடாது. என்னடா சேம் பப்பி சேம்? ஏய், நீ அழுதுகிட்டு தானே இருந்த?
எழில் குட்டி சரியான ஆளுதான்டா நீ. சின்ன பிள்ளையில என்னென்னலாம் பண்ணமோ அத பூரா அப்படியே பண்றது. ஆத்தாடி. வேற சார் இவ்வளவு தூரம் போயிட்டீரே, ஐஸ்கிரீம் கிடையாதுடா உனக்கு. சரதா சரதா என் புருஷன் அடிக்கிறப்ப பாக்கலாம் போடா. ஓய் 3 செல்ல குட்டிங்களா? என்னம்மா செல்ல குட்டி? என்ன அம்மாவும் நீ சண்டை போட்டீங்களா? வீடே ஒரே கப்புச்சு போன அமைதியா இருக்கு. என்னடா? நானும் அப்படி தப்பா நினைக்கிறேன். ஒரு வாரமா அப்படியே தான் அப்பாவுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அம்மா ரொம்ப பழசாயிருச்சு. புது அம்மா வாங்கிடுவோமா? என்ன சொல்ற? அப்பனுக்கு புள்ளைக்கு ரொம்பவே ஓவரா இருக்கு. சரிப்பா செல்லம், அம்மா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. சரி வா, அம்மா கொஞ்ச நேரம் கூல் படுத்து. எழில் அம்மா அடிச்சிருவேன், பேசாம இரு. பொண்டாட்டி அதான் புது பொண்டாட்டி வேணுமாம்ல சாருக்கு, புது பொண்டாட்டி போய் வாங்க வேண்டியதானே. அப்புறம் அதுக்கு இந்த பொண்டாட்டியா? பொண்டாட்டின்னு ஒரு பேரு. அதான் காசு கொடுத்தீனா? கேட்கல. இதுக்கடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிக்கிற. பாவம் இல்லையா உன் புருஷன்? சரி, உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? நேத்து நான் என்ன சொன்னேன்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? எனக்கு ஒன்றும் தேவையில்ல. லூசு. என்னங்க தாலி செயினுங்க? ஆமாடி, உன் தாலி செயின் தான். கொடுத்தீல? எப்படி கொண்டு வந்து கொடுத்தேன்? எதுக்கு அழுகுற? என்னங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது நம்மளை விட்டு போனப்போ நான் எவ்வளவு வேதனைப்பட்ட தெரியுமா? என்னமோ நீங்களே என்னை விட்டு போன மாதிரிங்க. ஆனா திரும்ப வரவும் ஐ லவ் யூங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன அது போனனால நான் உன்னை விட்டா போயிட்டேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஓகேவா? அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகணும். இப்போ பாரு எப்படி கொண்டு வந்து கொடுத்தேன். இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஹாப்பியா? ஹாப்பியாவா? ரொம்ப ஹாப்பிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஐ லவ் யூங்க. ஏய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லாத. அதான் நான் இருக்கேன்ல. இப்போ என்ன? ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒன்றா முன்னுக்கு வருவோம். புரியுதா? நீ அழுகாதம்மா. நீ எப்போதுமே என் கூட சப்போர்ட்டா, என் கூட உறுதுணையா, உன் காதலை மட்டும் எனக்கு பரிசா கொடுத்தா போதும். வேற எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். ஓகே? ஐ அம் so lucky. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு. ஐ லவ் யூங்க. சரி சரி சரி, அழுகாத. எலியக்குட்டி என்ன சொல்ற? உங்க அம்மா செய்வா. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய செய்வா. சரியான ஆளுதான். ஏய் பொண்டாட்டி, நீ பாருடி. இன்னும் நம்ம வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இது ஒரு முதல் வெற்றி தான். புரியுதா? இதுக்கே இப்படி இந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்ணா எப்படி? அழுக கூடாது. என்னைக்குமே என் கவிமா ஹாப்பியா இருக்கணும். புரியுதா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so muchங்க. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்தது இல்ல. உசுர பார்த்து வானங்கூட தொடங்கமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்க முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ள கொண்டவனே, அத்து முத்து சென்மத்து பூசும் நீதானே. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்தது இல்ல. உசுர பார்த்து வானங்கூட தொடங்கமே மெல்ல.